தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வடக்குப்புதூரை சேர்ந்தவர் வேன் ஓட்டுநர் முருகன். இவர் கடந்த 8ஆம் தேதி அன்று இரவு பயணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த சங்கரங்கோயில் தேடி வழியாக வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளார். இதில் இரு தரப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் ஓட்டுநர் முருகனை அடித்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி அவர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து அவரது உடலானது திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து 14 நாட்களாக அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது போராட்டம் என்னவென்றால், உயிரிழந்த வேன் ஓட்டுநர் முருகனுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். மேலும் தாக்கியதாக கூறப்படும் காவல்துறையினர் மீது கொலை வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இதற்கான வழக்கும் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் தாக்கியதாக கூறப்படும் காவலர்கள் மணிராஜ், கல்யாணத்துறை, மதன் ஆகிய 3 பேரும் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் அவரை உடலை வாங்க வேண்டும், இல்லை என்றால் உறவினர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.